அனைவருக்கும் வணக்கம். அபிராமி சிவநேச பிள்ளை. தலைப்பு 636க்கு எனது ஆக்கம் 313. இயற்கையும் இயற்கையோடு வாழ்தலும். இயற்கையும் இயற்கையோடு வாழ்தலும் என்கிற தலைப்பில் இளையோர் திறமை தென்றலில் சிறந்த வாழ்க்கை முறைகளை பற்றியும் பலவித கருத்துகளையும் புதிய எண்ணங்களையும் உள்வாங்கினேன். நான் யார்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எந்த மதிப்புகளின் அடிப்படையில் வாழ விரும்புகின்றேன்? என் மகிழ்ச்சிக்கான உண்மையாக என்ன தேவைப்படுகிறது என்று நம்மையே நாம் கேட்க வேண்டிய அடிப்படை கேள்விகள் பற்றி சிறப்பாக உணர்த்தினார் தனுஷன். ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எந்த வாழ்க்கை முறையை நாம் தேர்ந்தெடுத்தாலும் அதனால் நம்மை பாதிக்காமலும் மற்றவர்களையும் பாதிக்காமல் நன்மையை விளைவிக்க கூடியதாக இருக்க வேண்டும். அதே வேளையில் பிறரை மதிப்பதும் முக்கியமானவே. இயற்கை இதற்கு சிறப்பான உதாரணம் ஆகும். இயற்கையுடன் பிரிக்க முடியாத வாழ்க்கையே மனிதர் வாழ்க்கை. அதாவது இயற்கை இன்றைய வாழ்க்கை சாத்தியமற்றது. ஆனாலும் இன்று அந்த இயற்கைக்கு பாதிப்பு அதிகரித்து கொண்டு போகிற அளவிலேயே மனிதர் வாழ்க்கை மாறி வருகின்றது. சிறு விடயங்களாக தெரிவதே பலர் செய்யும் பொழுது பெரிய பாதிப்பாக மாறுகிறது. அன்றாட வாழ்க்கை பழக்கங்கள், நம் நுகர்வு பழக்கம், நம் வசதிக்காக செய்யும் செயல்கள் போன்றவையே சிந்திக்க வேண்டியவை. ITT நிகழ்ச்சியில் உணவு என்கிற உதாரணத்தில் விரிவாக சிந்திக்க தூண்டியவை வாழ்க்கையின் மிகுதி பகுதிகளுக்கும் சிந்திக்க வேண்டியவை. நம் உண்மையான தேவை எது? ஆனால் நாம் தற்பொழுது பிறருக்கோ சமூகத்துக்கோ செய்வது எது என்பதை வித்தியாசப்படுத்தி உணரும் பொழுது உண்மையான மகிழ்வையும் அடையலாம். அப்பொழுது வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டி இருந்தாலும் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்வதன் மூலமே முழு பயன் அடைய முடியும். இந்த தலைப்பில் நாம் ஆராய்ச்சி பல செய்ய வேண்டியது உள்ளது. ஒரு செயல் என்ன விளைவுகளை கொண்டுள்ளது என்பது பலருக்கு தெரியாதது. இதை உணரும் பொழுது தன் பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்கிற விழிப்புணர்வும் ஏற்படும். தகவல் வாசித்து கேட்டு பார்ப்பது ஒரு பக்கமாக இருக்க, அதனை உணர்ந்து நம் வாழ்க்கைக்கு பிரதிபலிக்கும் பொழுதுதான் மாற்றம் ஏற்படும். இன்றைய உலகில் மாற்றம் ஏற்படுவது சிரமம் என்று கூறுவதை விட நாம் செயல் மூலம் மாற்றத்தின் ஆரம்பமாக மாறுவதே சிறப்பு. படிப்படியாக ஆரம்பிப்போம், மாற்றம் காண்போம், இயற்கையையும் நம்மையும் மதிப்போம். பல கருத்துக்களை கொண்டு வந்து சிந்திக்க தூண்டிய தனுஷனுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.